உங்கள் கையால் நீங்கள் தாலி எடுத்து கொடுக்க என் கல்யாணம் நடக்குமா? இது உங்கள் ரத்தத்து மேல சத்தியம். ஆதிதான் நீ கேட்ட மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான்ல. வாக்கிலா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். போலாம்க்கா. நீங்க போன் பண்ணி டாக்டர் இங்க வர சொல்லுங்க. சரி. உன் கழுத்தில் நான் கட்ட போகிற தாலி எப்படி இருக்கு? என்ன ப்ரோ இப்படி அவசரப்பட்டு அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட? நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாதி, கொஞ்சம் யோசிச்சு நீ அம்மாவை சமாதானப்படுத்திருக்கலாம்ல. நான் நல்லா யோசிச்சு தான் சத்தியம் பண்ணியிருக்கேன். என்ன ப்ரோ சொல்ற? எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா கையால் தாலி எடுத்து கொடுக்க என் கல்யாணம் நடக்கும் தான் சத்தியம் பண்ணேன். ஆனால் மித்ராக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் நான் சத்தியம் பண்ணலையே. அட ஆமால. என் கல்யாணத்துக்குள்ள மித்ரா ஒரு ஃப்ராடுன்னு நிரூபிச்சிட்டா. அதுக்கப்புறம் அம்மாவே அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க. கரெக்ட் ப்ரோ. ஆதி, நீ சத்தியம் பண்ணதை நினச்சி பார்வதி ரொம்ப குழப்பத்தில் இருக்கும். அதனால் நீ பார்வதியை பார்த்து எங்களுக்கு புரிய வச்ச மாதிரி பார்வதிக்கும் கொஞ்சம் புரிய வச்சுறேன். பார்வதி நான் பார்த்துக்கிறேன். ஓகே ப்ரோ. ஆயிரத்தி 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்துட்டு உன் அக்கா நந்தினி இந்த அகிலாவை என்ன பாடுபடுத்துற பாத்தியா? ஆமா ஆண்டி, நந்தினி இப்படி ஒரு அட்டாக் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கும் அந்த ஆதிக்கும் கல்யாணமே நடக்க கூடாது அப்படின்னு ஒரு பூஜை பண்ணிருக்கேன்னு சொல்லி அவ ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிருக்கா. ஒண்ணு, இனிமே அகிலாக்கு உன் மேல எந்த காரணத்தை கொண்டும் சந்தேகம் வராது. இன்னொன்னு, ஆதிய அவன் வாயாலேயே உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ண வச்சிருக்கா. ஆமா ஆண்டி, அகிலா ஆண்டிக்கு ஆதி சத்தியம் செஞ்சு கொடுத்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எனக்கும் தான். ஆனா மித்ரா, அவ சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது அந்த சமையல்காரி முகரக்கட்டைய பார்க்கணுமே, மூஞ்சி செத்து போச்சு. சாகட்டும். என் கல்யாணம் நடக்குமா? இது உங்க ரத்தத்து மேல சத்தியம். என் பொண்ணு கல்யாணத்துக்காக அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் தினம் சாப்பிடாம முட்டிக்கால பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. வயசான காலத்துல ஒரு வேளை கூட சாப்பிடாம தினம் தினம் விரதம் இருந்து முட்டிக்கால் பிரார்த்தனை எல்லாம் பண்ணி அப்பா தான் உடம்ப வருத்திட்டு இருக்காரு. அவர் சொல்ற மாப்பிள்ளைய என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவர் நினைச்சபடி என் கல்யாணம் நடக்கலன்னா அப்பா உயிரையே விட்டுருவாரு. என்னால அப்பாவுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். இனிமேல் என்ன நடந்தாலும் நீ இந்த மாதிரி முட்டாள்தனமான எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன். இந்த அம்மன் முன்னாடி சத்தியம் பண்ணி கூட சத்தியம் பண்ணி கூட இந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்க கூடாதுன்னு என்கிட்ட அம்மன் முன்னாடி சத்தியம் வாங்கினீங்க பெரியய்யா. இப்ப நான் அந்த சத்தியத்தை மீறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. எனக்கு வேற வழி தெரியல.
பெரியய்யா, என்ன பைத்தியக்காரன் தனம் அது? கீழே இறங்கு, இறங்குன்னு சொல்றேன்ல. எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? இப்படி அழுகிறத நிறுத்திட்டு வாய் திறந்து பேச போறியா இல்லையா? என்னால யாருக்கும் நிம்மதி இல்ல, நானும் நிம்மதியா இல்ல. அப்புறம் எதுக்காக நான் வாழணும்? அழாத. இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? கிராமத்துல இருந்து நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னால எங்க அப்பாவுக்கு நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு பெரியய்யா. அதுவும் என் கல்யாண விஷயத்துல அப்பா ரொம்ப நொந்து போயிருக்காரு. இந்த தடவை அவர் நினைச்சபடி என் கல்யாணம் நடக்கலன்னா அவர் உயிரோட இருக்க மாட்டார்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு. என்னால ஏன் அப்பா உயிரை விட வேணாம், நானே செத்து போறேன். என்ன சாக விடுங்க பெரியய்யா. நீ செத்து போனாதான் உன் பிரச்சனை எல்லாம் தீரும்னா தாராளமா போய் செத்து போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா நீ சாகிறதுக்கு முன்னாடி என்ன கொன்னுட்டு நீ செத்து போ. பெரியய்யா, நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால எப்படி வாழ முடியும்? நீ போனதுக்கு அப்புறம் உன்னை நினைச்சு நான் தினம் தினம் அணு அணுவா சாகிறத விட உன் கையால சாகிறது எனக்கு சந்தோஷம் தான் பொண்டாட்டி. முதல்ல என்ன கொன்னுடு, அதுக்கப்புறம் நீ போய் செத்து போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன். உன் கூட சேர்ந்து வாழணும் தானே நான் உன்னை காதலிச்சேன். நீ எதுக்காக என்ன காதலிச்ச? இந்த மாதிரி சேர்ந்து சாகிறதுக்கா? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பார்வதி, என்ன பொண்டாட்டி, ஏன் முகத்தை என்ன சோகமா வச்சிட்டு இருக்க? சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இரு, செம்பருத்தி மாதிரி. என்ன இன்னும் நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை வரலையா பொண்டாட்டி? என்னமோ இந்த சமையல்காரி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஆதி மாமா கையால தாலி கட்டிக்கிட்ட மாதிரி பேச்சுக்கு பேச்சு ஆதி மாமா அவளை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிடுறாரு. இங்க பார் பொண்டாட்டி, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பயந்து போய் குழம்பி போயிருக்கேன். ஸோ நான் என்ன சொன்னாலும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு அதை நினைச்சு நீ வருத்தத்திலே இருக்க.
என்ன நடந்தாலும் சரி, பௌர்ணமி அன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். கண்டிப்பா உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. நீ மனசை போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா நிம்மதியா இரு. ஸோ உன்னோட மனசுல இப்போ இந்த மாமாவோட நினப்பு மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த நினப்பும் இருக்கக்கூடாது. மாமாவா? சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிக்கலாமே பொண்டாட்டி. குட். இப்பதான் செம்பருத்தி பூ சிரிச்சா மாதிரி இருக்கு. உன் முகம் எப்பவும் இப்படித்தான் இருக்கணும். ஐயோ, சரிங்க பெரியய்யா, நான் கிளம்புறேன். ம்ஹும். சரி மாமா, நான் கிளம்புறேன்னு சொல்லு. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். ம். அத்தை, நீங்களா? ஏண்டி, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட வந்த. இங்க வந்து என்னடி பிராக் பார்த்துட்டு இருக்க? அத்தை, நான் ஃபோன் தான் அத்தை பேசிட்டு இருந்தேன். அப்ப ஆதி மாமாவும் அந்த சமையல்காரையும் கார்ல வந்து இறங்குனாங்க அத்தை. இரு இரு. ஆதியும் சமையல்காரியும் ஒன்னா வந்தாங்களா? என்னடி சொல்ற? ஆமா அத்தை, அது மட்டும் இல்ல, அந்த சமையல்காரி முகத்தை சோகமா வச்சிருந்தாளா? அப்ப ஆதி மாமா அவளை பேச்சுக்கு பேச்சு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது, தைரியமா நிம்மதியா இரு, சந்தோஷமா இருன்னு ஆதி மாமா சொல்லிட்டு இருந்தாரு அத்தை. ஓ, அவங்க என்ன பாத்திர கூடாதுன்னு தான் நான் பதுங்கி இருந்தேன். உமா, இந்த ஆதி இந்த அளவுக்கு அந்த சமையல்காரிக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கான்னா அவன் இந்த கல்யாண விஷயத்துல ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இருக்கட்டும், அவன் பண்ற பிளான் அவன் பண்ணட்டும். அந்த பிளானை எப்படி சாகடிக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். வாடி. வாஷம். ஓ, ஹலோ தீபக், இப்ப எப்படி இருக்கு? இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளிறாரு. 2-3 வார்த்தை பேசுறாரு, அப்புறம் திரும்பவும் மயக்கம் ஆயிடுறாரு. டாக்டர் வந்து இப்பதான் பாத்துட்டு போயிருக்காங்க சார். தேங்க்யூ. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், கம் இன். உட்காருங்க மிஸ்டர் ஆதித்யா. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். தீபக் நினைவு திரும்பிருச்சுன்னு என்ன கால் பண்ணீங்கல்ல, தீபக் இப்ப எப்படி இருக்கு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைங்க, ஆனா இன்னும் முழுசா நினைவு திரும்பல. மிஸ்டர் ஆதித்யா, சம்டைம்ஸ் அவரு ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்றாரு. நான் அதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருந்தேன். நாங்க தீபக்கை பார்க்கலாமா? பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஓகே டாக்டர். ஓகே, போலாம். தீபக், தீபக், ஆதி, பார்க்குறேன். உனக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரம் குணமாயிடும். நான் டாக்டரை பார்த்து விசாரிச்சுட்டு தான் வரேன். என்னடா சொல்ல வரான்? கேளு கேளு. மித்ரா பத்தி தானே இதை சொல்ல வரேன். புரியுது. நேற்று நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது மித்ரா யாரு, அவளோட பேக்ரவுண்ட் என்ன, எதுக்காக வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கான ஆதாரம்லாம் இருக்குன்னு சொன்னல. தீபக், பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க.
சொல்லுங்க தீபக். குபேனா மித்ரா பத்தின ஆதாரம் இருக்கிற இடத்த பத்தி சொல்றான்னு நினைக்கிறேன் ஆதி. குபேர பதட்டப்படாத தீபக், பொறுமையா சொல்லு. தீபக் தீபக் சார், அவர் இப்படிதான் அடிக்கடி நினைவு திரும்புறாரு. ஏதோ சொல்ல வராரு சார், ஆனா மறுபடியும் மயக்கமாயிடுறாரு. நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் வெளியில இருங்க சார், ப்ளீஸ். குபேரன்னு சொல்லிட்டு தீபக் மயங்கிட்டான். அது யாரு? அவனுக்கும் மித்ராக்கும் என்ன சம்பந்தம்? அவன் எங்க இருக்கான்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? ப்ரோ, குபேர மித்ராவோட ஆளா இருக்கணுமா என்ன? ஏன் அவன் தீபக்கோட ஆபீஸ்ல வேலை செய்யறவனா இருக்க கூடாதா? கரெக்டா இருக்கும். மித்ரா பத்தின ரகசியங்களை தீபக் அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற குபேரன் கொடுத்து வச்சிருக்கலாம்ல. அதனால தான் தீபக் நம்ம கிட்ட குபேரன்ற பேர் சொல்லியிருக்கிறான். அப்போ நம்ம தீபக்கோட ஆஃபீஸ்க்கு போய் விசாரிச்சு பார்ப்போம். அவனை பத்தி எதனா தகவல் கிடைக்கும். உடனே நம்ம தீபக் ஆபீஸ் கிளம்பலாம் ப்ரோ. சரி வாங்க. வா. யார் சார் நீங்க? யாரை பார்க்கணும்? இங்க குபேரன் யாராவது இருக்காங்களா? குபேர்னு யாரும் இல்லை சார் இங்க. ஆமா, நீங்க யாரு? என்ன சார் இது? என் ஆபீஸ்க்கு வந்து என்ன பார்த்து நீங்க யாருன்னு கேக்குறீங்க? அம்மா, நீங்களாம் யாரு? உங்க ஆபீஸா? அப்போ இது தீபக் ஆபீஸ் இல்லையா? அவர் எங்க பாஸ் தான். அவருக்கு அடுத்தது நான் தான் இங்க எல்லாமே. அம்மா, நீங்களாம் யாரு? உங்களுக்குலாம் என்ன வேணும்? தீபக் கிட்ட நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். சார் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு சார். இப்போ நாங்க அவர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு தான் வரோம். இங்க நான் ஒருத்தர் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். அதை பத்தி அவன் என்கிட்ட சொல்ல வரும்போது தான் தீபக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. மயக்கம் தெளிஞ்ச தீபக் குபேரன்னு பேரை சொல்லிட்டு மயக்கமாயிட்டான். அதான் குபேரன்னு இங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். குபேரன்ற பேர்ல இங்க யாரும் கிடையாது சார். ப்ரோ, ஆதாரம் கிடைச்சிருக்கிறதா தீபக் சொன்னதா சொல்லி சொன்னீங்களா ப்ரோ? எப்படி இருந்தாலும் தீபக் ஆபீஸ்ல தானே இருக்கும். அங்க போய் தேடி பார்த்தா கிடைக்கலாம் ப்ரோ. அருண் சொல்றது கரெக்ட் தான். அது நம்ம ஆபீஸ்ல போய் தேடி பார்ப்போம். சார், அதெல்லாம் முடியாது சார். எதுவா இருந்தாலும் தீபக் சார் வந்தோடனே தேடி பார்த்துக்கோங்க சார். இங்க பாருங்க மிஸ்டர், உங்க பேர் என்ன? விக்கி. விக்னேஷ் சார். இங்க பாருங்க விக்னேஷ், தீபக் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் இங்க தேடி பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நீங்களும் வேணா என் கூட வந்து தேடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அர்ஜென்ட்டும் கூட. சரி, ஓகே சார், வாங்க.